தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு உதாரணத்தை உங்கள் முன்பதாக முதலாவது நான் என்ன பேசப் போகிறேன் என்பதை சொல்வதற்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஊரில் உங்களுக்கு ஒரு தோட்டமோ ஒரு வீடோ இருக்குது. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அருமையான தோட்டம் இல்லைன்னா அருமையான ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்லேயும் நிறைய பல மரங்கள் எல்லாமே வச்சுருக்கிறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். ஏன்னா அழகாத வெள்ளை அடித்து அப்படி பளிங்கி தரையெல்லாம் போட்டு எல்லா ரூம்லையும் ஏசி மாட்டி அப்படி பக்காவாக வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் தூர தேசத்தில் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கவனிப்பதற்கு ஆள் இல்லாமல் ஒரு வாட்ச்மேன் இல்லைன்னா ஒரு கார்டனரை போடுறீங்க. அவருக்கு 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக சம்பளம் அனுப்பிச்சிடுறீங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க. ஏன்னா அவங்க குடும்பம் உயிரோடு இருக்கிறதே உங்களுடைய சம்பளத்தினால். அப்படி எல்லாமே நேர்த்தியாக செஞ்சும் நீங்கள் கேள்விப்படும்போது சம்பளத்தை வாங்கிறானா இருந்தாலும் அங்கே வர்றதே இல்லை. ஏன்னா எதையும் தூக்குறதில்ல, சரியாக லைட்டு கூட போடுறதில்ல. இப்படி நீங்கள் கேள்விப்படுறீங்க. அதாவது கேள்விப்படுறீங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இப்போ நான் சொன்னதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கோம். கையில் கிடச்சா 2 சாத்திடுவேன், இல்லைன்னா அத்தோடு ஓடிடுறான்னு சொல்லி. அதாவது அதனுடைய ரத்தன சுருக்கம் என்னென்னா, உங்களுக்கு கோபம் வரும். வருமா வராதா? வருமா வராது? நிச்சயம் வரும். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவரை பல காரியங்களிலே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ரத்தன சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டுமானால், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அடுத்து, அவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற, அளவு கடந்து நேசிக்கிற ஒரு கர்த்தர். இதோட நிப்பாட்டி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இல்லை, நம்ம அப்பாட்ட இன்னொரு கேரக்டர் இருக்கு. நம்ம அப்பாவுக்கு கோபமும் வரும். இன்னைக்கு திருச்சபைகளிலே அதை மறைக்கிறார்கள். திருச்சபையிலையும் இன்னைக்கு நிறைய இன்டர்நெட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் காட் அதை மறைக்கிறார்கள். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து உங்களை நம்பி வச்சுருக்கும்போது உங்களுக்கு கோபம் வருது. நியாயம். யார்கிட்ட கேட்டாலும் நியாயம் பாங்க, கோர்ட் வரைக்கும் போனாலும் நியாயம்தான். அவருக்கே தெரியும் அது நியாயம்னு. ஆனால் நீங்கள் எப்படி இதில் ஒரு 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 காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்ல, இதில் நீங்கள் ஓனரா இல்லைன்னா கார்டனரா? உங்களுக்கு அப்பவும் உடனே விட வந்துருச்சு. இல்லை நான் கார்டனர் தான், வாட்ச்மேன் தான் வந்துருச்சு. ஆமென். அப்போது நல்லா தெரிஞ்சிக்க பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என் மேலே ஆண்டவர் எதுக்காக கோவப்படணும்? ஆமென் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த தெய்வம் உங்களை தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து வாங்கிவிட்டார். யுவர் அ பாண்ட் ஸ்லேவ். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பதமாய் சொல்லுகிறோம், தேவனுடைய புத்திரர்கள். அதாவது பிள்ளையாவே தத்தெடுத்து விட்டார்.
அப்போது யோசித்து பாருங்களேன். அதாவது நம்ம வந்து சில நேரங்களில் இந்த பிள்ளை அப்படின்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு சினாரியாவுக்கு போயிடும். ஆனால் பைபிளை நம்ம ஆழமாய் படித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அப்பா இரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கி உனக்கு பரலோக ராஜ்யம் கேரண்டி, ஆனால் நீ அங்கே வர்றதுக்கு முன்னாடி என் சித்தம் பூமியில் செய்யணும்ப்பா, உன் சித்தத்தை ஒழிச்சிட்டு எனக்காக நீ செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கும் போது இன்னைக்கு சபைகளும் விசுவாசிகளும் எப்படி இருக்கிறார்கள்? நம்ம அப்படியே பிளேட்டை மாற்றுறோம். நாம் இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். நான் இதற்கு ஆதாரமாக ஒரு 4 வேத வசனங்களை சுருக்கமாக பார்த்து, இதில் முதல் காரியம் என்னுடைய டைட்டில் என்ன, த ஆங்கர் ஆஃப் காட், தேவனுடைய கோபம். நம்ம இது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் வந்து நிறைய நேரங்களில் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது என்னென்னா, அப்பாவுடைய கோபத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரேன். அப்பாவுடைய இரக்கத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நான் எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒருவேளை எனக்கு குளிர் விட்டு போகிற காரியம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நான் என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் என்ன செய்கிறேன், அதிகமாக தேவனுடைய காரியத்தில் இப்படி இருக்கிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இட்ஸ் நாட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் கான்செப்ட் அலோன். பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம் மாத்திரம் அது அல்ல பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலும் தெளிவாக வாசிக்கிறேன். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். என்ன கீழ்ப்படியாமை? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களை வாங்கிட்டாரு. ஹலோ, நீங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாதுங்க. யூ ஆர் பர்ச்சேஸ்ட் ஆல்ரெடி. காட் ஹஸ் பர்ச்சேஸ்ட் யூ. உங்களை அவர் கிரயத்துக்கு வாங்கி விட்டார். இப்பொழுது அவர் உங்களை எதற்காக உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு போகாமல் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால், என் மகன் ஏன் சித்தம் செய்யணும்னு தாங்க வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அப்படியே திருச்சபைக்குள்ளே நான் போய் பார்க்கும் பொழுது, அப்பா என்னை ஆசீர்வதித்து என் சித்தம் நீர் செய்யும், அதற்கு நான் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நான் சொல்லுவேன், உபவாசத்தில் இருப்பேன், அந்நிய பாஷையில் பேசுவேன், எல்லாம் ஒரே பர்பஸ்க்காக, நான் என் இஷ்டப்படி நலமாக இருப்பதற்காகவே. இது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா ஐ எம் மச் மோர் ஒரிட். உங்களுக்குள்ளேயுமே இந்த வார்த்தையை எப்பொழுது எங்கு யார் கேட்டாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா பிரியமானவர்களே? இட்ஸ் a very important question. ஏதோ ஆலயத்திற்கு போகிறபடினாலே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடியினாலே, இல்லாவிட்டால் இயேசுவை வெளியிலிருந்து கொண்டிருக்கிற என்று நாமே நினைத்து கொண்டிருக்கிறபடினாலே அல்ல. அதாவது ரட்சிப்பினுடைய முதல் படியே நான் என்பதை சரண்டர் பண்றதான். இது அப்பா இன்னொரு விதமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நான் எங்கே ரெஃபரன்ஸ் பண்ணேன்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்திற்கு நேராக நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். மிக கவனமாய் நாம் வேகமாகவும் செல்ல வேண்டியது இருக்கிறது பிரியமானவர்களே. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 1 to 5 வசனங்களை வாசித்து அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். ஏசாமி என்ன கட்டளை கொடுக்குறாருன்னு பாருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுகிறது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். எடுத்து போடக்கூடாதுன்னே ஆண்டவர் சொல்லலை சகோதரன்ட்டு இருந்து. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பிரியமானவர்களே? சிம்பிள். அதாவது இதை 2 வகையாக பார்க்கலாம். ஏன்னா நான் இதில் மையமாக இருக்கிற ஒரு வகையை உங்கள்கிட்ட கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்னே பாரு,
உனக்குள் இருக்கிற அசிங்கத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடு. ஏன்னா ஜென்ரலாக நமக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும், நம்ம நல்லவர், எல்லாரும் அவன் பாருங்க அவன் இப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறான், அந்த அது அப்படி இது இப்படி. மேபி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆண்டவர் வந்து கரெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல, முதல்ல உன்னையே கரெக்ட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் நீ அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்மளை நாம் கரெக்ட் பண்ணிட்டோமா, கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோமா? சரி, அது ஒரு பக்கம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தில் வாசித்து காட்டுகிறேன். கவனமாக கேளுங்க. முதல்ல அப்பா என்ன சொல்கிறாரு இன்றைக்கி உங்கள்கிட்ட? உன் அசிங்கத்தை பாரு, உன்னை திருத்திக்க, அது உனக்கு நல்லது என் மகளே என்று அநேக சமயங்களில் அவர் நம்மோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 24 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்தபடியே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 20 அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, ஐ வாண்ட் டு அண்டர்லைன் தட், நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். அப்போ பழைய மனுஷனை எடுத்து போட்டு புதிய மனுஷனை ஆண்டவர் முதலாவது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அவர் அங்கே சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நீ உன்கிட்ட இருக்கிற அசிங்கத்தை பாரு. மோரலஸ் எ சேம் கான்செப்ட் பிரியமானவர்களே. நீ அடுத்தவன்கிட்ட பார்க்குறதுக்கு முன்னாடி உன்னைய ஃபோக்கஸ் பண்ணு. உன்னைய ஃபோக்கஸ் பண்ணி நீ கரெக்ட் பண்ணிக்க. நான் உன்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறேன். இன்னொரு வசனத்தையும் நான் காட்டி கொடுக்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அது ஒரு பெரிய லிஸ்ட் வருது. நீங்கள் கிறிஸ்துவனுடைய எழுந்ததுண்டானால் கிறிஸ்துவனுடையவைகளை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மரித்திருக்கிறது. ஏன் கீழ்ப்படியணுங்கிறதுக்கு கொண்டு வரார் ஆண்டவர். நீங்கள், நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு வேறு விதமாக சொன்னேன், உங்களுக்கு கிரயத்துக்கு வாங்கிட்டாரு. இங்கே என்ன பைபிள் சொல்லுது? நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? Are you still alive? It's a deep question பிரியமானவர்களே. என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மரித்திருக்கிறது. அதனால பழைய மனுஷனை களைஞ்சிட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான தெய்வஜனமே, இப்போ நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இப்படிலாம் எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வார்த்தையும் வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ள ஒரு சின்ன, அதெல்லாம் சரிதானே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், என்னையே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் என்னைய பழைய மனுஷனை களைஞ்சு போட முடியல, எனக்கு பொய் வந்துடுது, கண்ணில் இச்சை வந்துடுது, எனக்கு உடனே மன்னிக்க முடியல, உடனே கோபம் வருது, என் ஈகோ ஹர்ட் ஆகிட்டு அந்த இடத்துல என்னால் இருக்க முடியல, எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை வேற யாருக்கா கொடுத்துட்டா என்னால் பொறுத்துக்கிட முடியல, என் கூடயே இருக்கிற என்னுடைய குடும்பம் எனக்கு கீழே இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதை விட மேலே உயர்ந்துட்டாங்கன்னா என்னால் அவங்களோட பழக முடியல. These are all the difficulties I go through. How can I come out? சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு அறையில் இருள் இருக்குன்னு வைங்களேன், அதை எப்படி போக்குவீங்க? வெளியே தள்ளணும் அந்த இருளை. நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, அறை இருளாக இருக்குது. அந்த அறையில் அவர் இருளை ஒரு சங்கிலியை போட்டு இழுத்து கொண்டு போய் வெளியில் போட முடியுமா? முடியாது. ஆனால் இருள் போகணும். என்ன செய்வீங்க? சிம்பிள் மெத்தட்னே. என்னென்ன இதெல்லாம் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க? லைட்டை கொண்டு வந்துட்டா இருள் போயிடும்னே. போயிடும் ஐயா. கரெக்டு, பியூட்டிஃபுல் ஆன்சர்.
அதே மாதிரி ஒரு டம்ளரில் அழுக்கு தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் வச்சுட்டு அந்த டம்ளரை கவுக்கவே கூடாது, ஏன்னா அது கவுக்க முடியாது. ஆனால் அந்த கெட்ட தண்ணி அழுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக மாறணும். இப்பவும் உங்களுக்கு உடனே விட வந்துருச்சு. தொடர்ச்சி அந்த நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு 15 நிமிஷம் கழித்து அந்த கெட்ட தண்ணியும் நல்ல தண்ணியாக தான் இருக்குமே தவிர அந்த கெட்ட தண்ணி எங்கே கெட்டது வெளியே போகிற தன்மையில் தான் தேவன் உலகத்தை படைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன செய்யணும் தெரியுமா? வெளிச்சத்தை, கிறிஸ்துவை, அவருடைய இரத்தத்தை வாழ்க்கைக்கு உள்ளே அப்சார்வ் பண்ண வேண்டும், கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு வகையான ஆன்மீக ஆயுதங்கள். சிம்பிள். ஏன்னா அப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்துருக்குறோம்? அப்பாவுடைய தன்மையில் ஒன்று கோபம் அவருக்கு வரும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக நமக்கு வேத வசனம் இதை நமக்கு சொல்லுகிறது. எப்போ வரும்? 6ஆம் வசனம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல. அந்த கார்டனர் ஒழுங்காக வேலை பார்க்கணுன்னு வேலையை விட்டு துரத்திட்டோம்ல, இந்த கான்சிக்வன்சஸ் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. ஸோ இதை நாம் என்ன செய்ய வேண்டும்னா, ஒரு வழி தான் அதுக்கு இருக்குது. பழைய மனுஷனை களைஞ்சி போடணும்னா அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல ஜெபிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். நான் நேற்றைக்கு ஒரு ஆலயத்தில் உட்காந்து ஐ வாஸ் லிட்ரலி ரொம்பலாம் எனக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் ஆண்டர்கிட்ட வைக்கல. ஐ வாஸ் என்ஜாயிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அந்நேரம் எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்துருச்சு. நான் கூட நான் அவங்க ரொம்ப அழுகையோடும் கண்ணீரோடு இருந்தனால என்னால் அதை தவிர்க்க முடியவில்லை. நான் எனக்குள்ளே யோசித்தேன், இந்நேரம் போய் ஃபோன் வருதே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ வாஸ் என்ஜாயிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஆவியானவர் கேட்கிறார். நீ விசுவாசி என்று உன்னை சொல்லுகிறாயே, ஊழியம் செய்கிறவள் என்று நீ சொல்லுகிறாயே, என் சமூகத்திலே இல்லாவிட்டால் உன் ஜெப வாழ்க்கை, ஜெபிக்கிற நேரம் இன்பமாக இருக்கிறதா? ஏன்னா இது ஒரு பெரிய கிரைட்டீரியா. இப்படி இருந்தால் தான் நீங்கள் இருளையும் கீழ்ப்படியாமையும் வெளியே கொண்டு போக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. வெளிச்சத்தை உள்ளே கொண்டாந்தா தான் இருள் வெளியே போகும். நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தில் மட்டும் சொல்லி அதோடு நம்ம செய்தியை நம்ம முடிச்சிருவோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம இப்போ 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நம்ம ஏற்கனவே என்ன கான்டெக்ஸ்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அப்பாவுக்கு கோபம் வரும். எப்பொழுது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவ கோபம் வரும், கோபாக்கினை வரும்னு பார்த்தோம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், அதை நம்ம சுருக்கமாக பார்த்து, சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு. நீங்கள் பைபிள் எப்படி படிக்கிறீங்கன்னு தெரியல. நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லாமல் இருக்க முடியல. நம்ம சேமனுக்கு ஒருவேளை சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆலயத்தையும் அவன் பங்களாக்கங்களா எல்லாத்தையும் கட்டி முடித்து அவன் மனசு ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் அப்பா பேசலைங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லி பாருங்க. கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமான போது, எப்போ? எல்லாவற்றையும் கட்டி முடித்து அவன் அமைதியாக இருக்கும்போது தான் தேவன் அவங்ககிட்ட பேசுவார். நீங்கள் ஓடிக்கிட்டே, அது ஊழியமாக கூட இருக்கலாம், ஓவர் ஓட்டம். ஆமென். பி கேர்ஃபுல். இஃப் யூ வாண்ட் த லார்ட் டு ஸ்பீக் டு யூ, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் த லார்ட். அமர்ந்திருந்து அமைதலோடு ஜீவனம் பண்ணி நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். போகட்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். அல்லேலூயா. அப்பா எல்லாம் க்ளீனாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கார். உங்களுக்கும் அதே தான். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன்.
என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆலயத்தை கட்டி முடிக்க போகிறேன், முடிச்சிட்டேன், பிரதிஷ்டை பண்ணணும் அப்பா அப்படிங்கும்போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆனால் ஐம் ரியலி சேட். இங்கேயுமே இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ கட்டின ஆலயம்ங்கிறார், நான் கட்டின ஆலயம்னு ஆண்டவர் சொல்லலை. போகட்டும், அது கூட வேறு விதமாக நாம் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் இருதயம் அங்கே தான்டா இருக்கும், என்ன என் கண்கள் அதிலே தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு 7ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லேலூயா. அதாவது யோசித்து பாருங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, அது எவ்வளோ முக்கியம். அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உலகத்திலே இருந்தது தேவாலயம் ஒன்று, வழிபடுதலும் ஸ்தலம் சினகாங்கிறது நிறையா இருந்துச்சு. ஆனால் பலி செலுத்தக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு, தேவாலயம் தான். அது அப்போ கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியமானது இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு. ஆனால் 7ஆம் வசனத்தை பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு, கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு அல்லேலூயா வேறு காரியங்களுக்கு போனார்கள். நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு? என் இருதயமோ என் கண்களும் இந்த ஆலயத்தை விட்டு எடுவே படாது. ஆனால் இந்த தேவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சாலமோன் கட்டின ஆலயம் ஒரு பீஸ் கூட இல்லைங்க. God destroyed his own temple. ஏன் தெரியுமா? அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய ஆழமே. இந்த தேவன் நீங்களும் நானும் வசனத்திற்கு மாறுத்தரம், how do you respond to what you hear is much more important to this God. உங்களுக்கு இந்த என்னங்க பிரச்சனை? மரணமே நாளும் மாற்ற வல்லமை உள்ள தேவன். அப்பாவால் செய்ய முடியாது ஒன்று கூட கிடையாதுங்க. இப்படி ஏன் தெரியுமா? அவருக்குன்னு கட்டி வச்சிருந்து அவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்ததை அவரே இடிச்சிருவேங்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? 6ஆம் வசனம் தான் கீவேர்ட். அதில் 3 காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின் வாங்கி. ஒரே கான்செப்ட் தான். முதல்ல பார்த்தோம், உன் குறையை சரி பண்ணு, ஏன்னா நீ பின் வாங்கிட்ட. நீ பழைய மனுஷனையே என்ன வச்சுக்கிட்டு இருக்க, புதிய மனுஷனை கொண்டு வா, என் கோபத்துக்கு நீ ஆளாகாத. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் இது, நீ ஏன் உன்னை திருத்துகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்க நான் எழுந்து வந்து பல முறை வந்தும் உன் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்கிற மாற்றம் இல்லாதபடியினால் என் ஸ்தானத்துக்கு நான் திரும்பியே போகிறேன் உன்னை ஆசீர்வதிக்காமல். ஏன் நீ தாமதப்படுத்துகிறாய்? அதுதான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கின்னு என்ன அர்த்தம்? முந்தி வேகமாக அப்படி வந்து, அதாவது நம்ம யூஸ்வலாக பார்ப்போம்ல, கல்யாணம் முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டியும் புருஷன் கையை பிடிச்சிட்டு அப்படி விடவே விடாது, அப்படியே பிடிச்சிக்கிட்டே அணைச்சிக்கிட்டு அப்படியே போகும். பிள்ளைகளில் வந்து ஒரு 3, 6, 7 வருஷம் வந்துச்சுன்னா புருஷன் முன்னாடி போயிட்டு இருப்பார், 10 அடி தள்ளி பிள்ளை, ஏங்க கொஞ்சம் மெல்ல போக வேண்டியதானங்க, என்னால் தான் நடக்க முடியல. could you see that? ஏதோ அதில் ஒரு பின்மாற்றம் இருக்குல்ல. அப்போ வந்து எப்போவுமே இந்த மேரேஜ், கணவன் மனைவி உறவே பைபிளில் சொல்லிட்டு வர்றாரு. அது காரணம்னா அன்பு. அன்பு. நீ என்னை விட்டு பின்வாங்கிட்டே, முதி மாதிரி என்னை நினைக்கிறது இல்லையே, என்னை துதிக்கிறது இல்லையே, என் வேதத்தை வாசிக்கிறது இல்லையே, தான தர்மம் பண்ணுகிறது இல்லையே, முதல்ல பின்வாங்கி. அடுத்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்பாக வைத்த என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய். 2வது பிரச்சனை சொல்கிறாரு.
நீ பின்வாங்கிட்ட, என் கற்பனைகளுக்கு இப்போ நீ கை கொள்றதே இல்லை, அது உனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. உன் வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப முக்கியம். நான் சொன்னதை நீ கீழ்ப்படியாமல் போகிறது உன் இருதயத்தில் படுறதே இல்லை. மூணாவது சொல்கிறாரு, வேறே தேவர்களை சேவித்த. அப்படின்னு அர்த்தம், உங்கள் அட்டென்ஷனை ஏன்ட்ட இருந்து வேற பக்கம் திருப்பிட்டீங்கிறாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் இருதய துட்டிப்போட ஓசையாட்டு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவரை போய் சொல்லு, நீ போய் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் கட்டுங்கிறாரு. எப்படி இருக்குங்க ஊழியக்காரனாக இருக்கிறது? சில சமயத்தில் கொஞ்சம் டஃப் தான். என்னண்டவரே சொல்கிறீங்க? ஆமாம், கட்டிட்டான். 3 பிள்ளையை பத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த 3ஆவது பிள்ளையும் இவனுக்கு பிறந்த மாதிரி இல்லை. அப்போமே அவ தொழில் ஆரம்பிச்சிட்டா. திருப்பி புரோக்கர், பிம்புன்னு சொல்லுவாங்களா, அங்கே போயிட்டா. சொல்கிறாரு, அந்த பிம்ப் அந்த புரோக்கர்கிட்ட திருப்பி காசு கொடுத்து அவளை கொண்டு வாங்குறாரு. எப்படி இருந்திருக்கும் தீர்க்கதரிசிக்கு? இவன் போய் காசு கொடுத்து எதுக்குப்பான்னு கேட்குறான். இல்லை, காசு கொடுத்து கூட்டு கொண்டாந்து திருப்பி குடும்பம் நடத்து, இந்த பிள்ளைகளை பார்க்கணும், கூட்டு வாங்குறாரு. திருப்பி அவன் போய் அந்த புரோக்கருக்கு காசை கொடுத்து அவளை கூட்டு வந்து குடும்பம் நடத்துகிறான். அப்போ சொல்கிறாரு, இப்போ என் ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல போ, எனக்கு எந்த வலிக்குது தெரியுமா? என் இருதயம், உங்கள் நிமித்தம் நான் அதே வழியில் இருக்கிறேன். என்னை விட்டு நீங்கள் வேறு காரியங்களுக்கு போய்விட்டீர்கள். 3 கம்ப்ளைண்ட். நீங்கள் முந்தி மாதிரி என்னை நேசிக்கலை, பின்வாங்கிட்ட, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அடுத்து சொல்கிறாரு, உன் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக வேற எங்கேயோ இருக்கு. அதனால இந்த ஆலயத்தை நான் இடிச்சிருவேங்கிறாரு. What a sensitive God is. He is more sensitive than a snake. He is more sensitive. இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, அவர் இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றினாலே உலகமே நடுங்கும். அதே போல அவருடைய உள்ளத்திலே ஒரு இரக்கம் தோன்றுமானால் ஜென்மம் எல்லாம் ஜொலிக்கும். பிரியமானவர்களே, ஆகவே நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறேன். அப்பா 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார், உன்கிட்ட நிறைய உத்தரம் இருக்குடா, உன் பழைய மனுஷனை நீ இன்னும் டீல் பண்ணாமல் வச்சிருக்க, பின்வாங்கி இருக்கிற, என் பார்வையில் நீ பின்வாங்கி இருக்கிற. நீ நிறைய விஷயத்துக்கு நான் சொல்கிற கட்டளையை என்னைக்கா பைபிளில் படிச்சியா? நீ ஏசப்பாக்கு கீழ்ப்படினுமா? அவர் என்னதான் சொல்லியிருக்கிறாரு. ஐ ஹவ் ரிட்டன் இட் டியர் பீப்புள். ஒவ்வொரு காஸ்பல்லையும் ஏசப்பா என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இவருடைய வார்த்தை உலகத்தையே மாற்றும். உங்கள் குடும்பத்தை மாற்றாதா? உங்கள் கண்ணீரை துடைக்காதா? நாம் குறை கூறுவதை நிறுத்தி, இந்த தெய்வம் என் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் செய்யலாமே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, கீழ்ப்படியாதவர்களின் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாயப்பா, இந்த வார்த்தையை என்று எங்கு யார் எப்பொழுது கேட்டாலும் அவர்களுடைய நீர் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை அவரிடத்தில் சொல்லி அவர்கள் இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் தேவ சமூகத்திலே ஆண்டவரே அதிக நேரம் காத்திருக்கிறவர்களாய் நீர் மாற்றி இவருடைய வாழ்க்கையை, இவர்கள் விரும்புகிற காரியத்தை நீ சொன்னீங்க ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் தான் வர்றேன், ஆனால் உனக்குள்ள சில காரியம் செத்துருக்கும், அப்போ உன்னை ஆசீர்வதிச்சலான்னு வரேன். அது ஆனால் இன்னும் உயிரோடே இருக்கேடா, நான் எப்படா உன்னை ஆசீர்வதிக்கிறது? How do you expect me? I am a righteous and a holy God என்று சொல்கிறீங்க ஆண்டவரே. நான் உன் வீட்டுக்கு தான் வரேன். எத்தனை திறமையை நான் திரும்பி போகிறேன். எருசலேமை நான் ஆசீர்வதிக்க புறப்பட்டு வந்தேன்.
எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வேண்டுமாய் நான் உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாயிரு, உனக்கோ மனதற்று போயிற்று. ஆண்டவரே, நாங்கள் அப்படி வாழாதபடி ஆண்டவரே, உமக்கு பயந்து பின்வாங்காமல், எங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பாமல், எங்கள் பழைய மனுஷனை களைந்து எங்கள் உத்தரங்களை நாங்கள் எடுத்து போட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே ஜெபம் பண்ண வேண்டாம்ப்பா, அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெருக்கங்களும் செல்வங்களும் தானாக வந்து சேரும். ஆண்டவரே, இந்த கிருபையை, இந்த வார்த்தையை என்று யார் எப்பொழுது எங்கு கேட்டாலும் அவர்களுக்கு நீ தரும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.